ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சூப்பரான அட்டகாசமான பீஃப் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ ஈஸியாக செய்யலாம். நிஜமாகவே சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் பீஃபை க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக பீஃபை இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் 4-5 விசில் விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 4-5 விசில் விட்டேன், எனக்கு வேக பத்தலை, திரும்ப ஒரு 3 விசில் விட்டுக்கிட்டேன். குக்கர்லேயே பீஃப் வந்து 3/4 பதம் வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம வறுக்கும் போது பீஃப் நல்லா வெந்து சூப்பராக வரும். குக்கர் மூடி போட்டு வெயிட்டு வச்சிடலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கும் போது நமக்கு இன்னும் வாசனை செம்மையாக வரும். பீஃபை மட்டும் எடுத்து எண்ணெயில் இதே மாதிரி லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1 நிமிஷம் போல் பீஃபை எண்ணெயில் வறுத்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா 3 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கலருக்காக 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த கலர் வந்து செம்மையாக இருக்கும், அதுக்காக. மசாலா பீஃபில் ஒன்றோட ஒன்று கலந்ததுக்கு அப்புறம் பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம அந்த பீஃப் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கும் போது நமக்கு இன்னும் வாசனையாக செம்மையாக இருக்கும். கலந்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம், செம்மையாகவும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எந்த ரெசிப்பியுமே நம்ம உப்பு காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக வரும். அவ்வளோ சூப்பராக ஈஸியாக செய்யலாம். இந்த தண்ணி எல்லாம் மசாலாவில் சேர்ந்து பீஃப்லோடு சேர்ந்து எவ்வளோ சூப்பராக பார்க்கறதுக்கு கலர் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம தேர்த்திருக்க தண்ணி எல்லாம் வற்றினதுக்கு அப்புறம் கைவிடாமல் இதே மாதிரி கிளறிட்டே இருங்க. அப்போ தான் அடியில் கருகி போகாமல் அந்த மசாலா பீஃபில் போய் ஏறி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மசாலா எல்லாம் பீஃபில் நல்லா ஏறி இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கைவிடாமல் இதே மாதிரி கிளறிட்டே இருங்க. அப்போ தான் அடியில் கருகி போகாமல் இருக்கும். பீஃப் வெந்திருக்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்கும்,
சூப்பரான பீஃப் வறுவல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். அடியில் கருகி போகாமல் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்போ தான் பீஃபில் மசாலாலாம் ஏறி அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்மையான பீஃப் வறுவல் ரெடி. பார்க்கறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக செம்மையான கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.